வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான பொருள் ஆப்வியஸ்லி நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் நிச்சயமாக. இருந்தாலும் அதை ஒரு காணொலியின் மூலமாக திரையில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள சங்கர் 21 வயது பொறியியல் பட்டதாரி. இவர் பேருந்து நிலையத்தில், உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் வைத்து மிக கொடூரமாக பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். அது சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டு பதிவாகிய அந்த காட்சிகள் இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி, இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மிகச் சாதாரணமாக ஒரு படுகொலை செய்துவிட்டு கொலைகாரர்கள் மிக சாதாரணமாக இருசக்கர வாகனத்தில் கடந்து செல்லக்கூடிய, தப்பித்து செல்கிறார்கள் என்று கூட சொல்ல இயலாது, மிகச் சாதாரணமாக அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். சாதியின் கோரப்பிடி, சாதியின் கோர தாண்டவம் 2016 தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எவ்வளவு அவமானகரமான விஷயம். இதற்கு காரணங்கள் என்ன என்பது ஒருபுறம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தாலும் இதற்கு தீர்வு என்ன? சாதியம் சார்ந்து அல்லது சாதிய அடக்குமுறையிலிருந்து விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இதுபோன்ற வன்முறைகளை, இதுபோன்ற படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை கையில் வைத்திருக்கிறார்கள்? இதுபோன்ற இயக்கங்களை, இதுபோன்ற கட்சிகளை நம்பி செல்லக்கூடிய இளைஞர்களின் எதிர்காலம் எந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக இருக்க முடியும்? பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. சாதி மறுப்பு, காதல் திருமணங்கள் இன்னமும் அங்கீகரிக்கப்படாத நிலையில் இருப்பதற்கு யார் காரணம்? இதற்கு தீர்வு என்ன? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம். அரங்கில் நம்முடைய 2 ஆளுமைகளும், நேரலில் 2 ஆளுமைகளும் இணைகிறார்கள். அறிமுகப்படுத்துகின்றேன். அரங்கில் நம்முடைய இணைகிறார் திரு ஜான் பாண்டியன் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர். வணக்கம், வரவேற்கிறேன். வழக்கறிஞர் அறிவுச்செல்வன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தோழர் மரியாதைக்குரிய திரு நல்லகன் அவர்கள் அவரது இல்லத்திலிருந்து நேரலில் இணைகிறார். திரு நல்லகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். இவர்களை தவிர கொங்கு நாடு ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு நாகராஜ் அவர்கள் கோவை நிலையத்திலிருந்து நம்முடைய இணைகிறார். திரு நாகராஜ், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களையும் மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாகராஜ், உங்களிடமிருந்தே கேள்விகளை தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் விரைவாகவே பயணிக்கலாம். அடிப்படையில் இந்த படுகொலை மட்டுமல்ல, நீங்கள் இந்த சங்கரனுடைய படுகொலை மட்டுமல்ல, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சாதிய படுகொலைகள், சாதிய ஆணவ படுகொலைகள், இதை மேலோட்டமாக கண்டிப்பதாக இயக்கங்கள், கட்சிகள் அறிவித்தாலும், நான் சொல்வது ஏதோ ஒரு சாதியம் சார்ந்து சாதிய பின்புலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அறிவித்தாலும் உள்ளூர இதை வரவேற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் கொங்கு நாடு ஜனநாயக கட்சியினுடைய பார்வை, இந்த படுகொலையை கண்டிக்கிறேன் என்றுதான் நீங்களும் நிச்சயமாக சொல்வீர்கள், ஆதரிக்கப் போவதில்லை. ஆனால் அதை தாண்டி இது போன்ற காதல் திருமணங்களை நான் அங்கீகரிக்கிறேன், வரவேற்கிறேன். காதல் திருமணங்களில் தலையிடுவதற்கு தனி மனிதர்களுக்கோ அல்லது இன்ன பிற இயக்கங்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ உரிமை இல்லை என்று உங்களால் உரத்து சொல்ல இயலுமா? தருமபுரி இளவரசனுடைய மரணம், கோகுல்ராஜனுடைய மரணம், இப்பொழுது சங்கருடைய மரணம், கொலை, இப்படி நம்ம பிரச்சனைகளை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஜாதிய படுகொலை, ஜாதியினுடைய தாக்கம், ஜாதி வெறி. நான் சொல்றேன், அந்த பெற்றோர் இன்னைக்கு அவர் போய் சரணடைஞ்சிருக்காரு. அவர் என்ன ப்ரொஃபஷனல் கில்லரா? கொலை செய்து பழக்கப்பட்டவரா? அதுதான் நான் கொலை செய்வரா? ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்? ஏன் அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார்? நான் அந்த கொலையை நியாயப்படுத்தவில்லை. ஏன் அந்த மனிதன் தன்னுடைய தொழிலை விட்டு ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்? ஏன் தள்ளப்பட்டார் சொல்லுங்க. நான் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு, நாம் பிரச்சனையை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம், பிரச்சனைக்கு தீர்வை பற்றி நாம் பேசவே இல்லை. பிரச்சனைக்கு தீர்வை நம்ம பேசலாம். பிரச்சனைக்கு காரணம் என்ன திரு நாகராஜ்? பிரச்சனைக்கு தீர்வை நம்ம பேசலாம். இப்ப பிரச்சனைக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பிரச்சனைக்கு காரணமாக வேறு ஒரு தளத்தில் வேறு ஒரு சில விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐ திங்க் நீங்க பிரச்சனைக்கார காரணம் வேறு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் பிரச்சனைக்கான சரியான காரணம் நீங்க உங்க பார்வையில் எது நினைக்கிறீங்க? சார், ஆசையாக தாலாட்டி பாலோட்டி சீராட்டி வளர்த்த தன் மகள் வேறொன்னோடு சென்று விட்டால், தன் பேச்சை தட்டிவிட்டால், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனோடு சென்று விட்டால், சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை,
நம்மளுடைய குடும்பத்தை நம்மை எல்லாம் இந்த சமுதாயம் மிகவும் கேவலமாக பேசிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு ஆழ்ந்த தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மன வருத்தம். இப்படி வளர்த்த பெண்ணை எப்படியெல்லாம் நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தோமோ அதையெல்லாம் அந்த கனவை எல்லாம் தவிர்த்து விட்டாலே என்கின்ற மனதிலே இருக்கின்ற உள்மனதில் இருக்கின்ற வெறி, அதுதான் பிரச்சனை காரணம். குடும்பத்தினுடைய இந்த பெயர் கெட்டுவிட்டதே, நான் தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் நடக்கவில்லையே என்கின்ற அந்த கோபம் தான் இந்த கொலை யார் செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த கொலை அவருடைய குடும்பத்தை தள்ளி இருக்கின்றது என்று நான் சொல்றேன். நாகராஜ், இந்த கொலை அவருடைய குடும்பத்தை தலை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறது அப்படின்னு நீங்க நம்புறீங்க? ஒருவர் கொலை செய்து கொலைகாரன் என்ற பட்டத்தோடு சிறைக்கு செல்வது கௌரவமாக பார்க்கப்படுகிறது. கேள்வி முடிச்சிடறேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுதான் நான் கேக்குறேன். தலை நிமிர்ந்து நடக்க வைக்கவில்லை, அவர் தூண்டப்பட்டிருக்கின்றார், மனதளவிலே தாக்குதலுக்கு ஆளாக்கின்றார். அதுக்கு காரணம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க. யாரால் தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் எழுகிறது. தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களாகவே பார்க்கப்பட வேண்டிய நிலை இருப்பது அவமானமா, அல்லது அது போன்ற ஒரு ஆண்மகனோடு அதுவும் ஒரு பொறியியல் பட்டதாரியை நேசித்து செய்ய வேண்டியது 48 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டு 48 ஆண்டு காலமாக சாதியை ஒழிப்பதாக கூறியவர்கள் எந்த ஜாதியை வைத்து அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ, அந்த எந்த ஜாதிக்குள்ளே சண்டை உருவாக்குகின்றார்களோ அவர்கள் தீர்வு கொண்டிருக்க வேண்டும். இதற்கு சட்ட ரீதியான பிரச்சனையை தீர்வு கொடுக்க முடியும். அதை அவர்கள் செய்ய தயாராக இல்லை. அவர்கள் சட்ட ரீதியாக இதை சரி செய்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனை இன்று நடந்திருக்காது. 19 வயது பெண் இல்ல, இப்ப திரு நாகராஜ் ஒரு கால் வைக்கப்பட்ட பெண்ணை அறிவுறுத்த வேண்டியது கொங்கு நாடு ஜனநாயக கட்சியும் சட்டப்படி நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அதனுடைய சரத்துக்களை, அதனுடைய விதிகளை, அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனை திருமணம் செய்து கொள்வது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறான கொலையை சமூக பார்வை கொண்டு சமூகம் அவர்களை தவறாக பார்த்துவிடும், அந்த உணர்ச்சி மிகுதியால் கொலை செய்து விட்டார்கள் என்ற வாதத்தை நியாயப்படுத்துவதற்கான என்ன அடிப்படை வாதம் சட்டத்தில் இருக்கிறது? அப்ப நீங்களும் சட்டத்தை மீறிதானே செயல்படுறீங்க. நான் நீங்க சொல்றது உங்களை இல்ல, இந்த மாதிரியான வாதங்களை வைக்கக்கூடிய பார்வை கொண்டவர்களை சொல்றேன். சார், நான் அந்த வாதத்தை நியாயப்படுத்தவில்லை. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு, அந்த ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு இன்று செயலாக நிகழ்ந்திருக்கின்றது. சரி, நான் வரேன். தமிழக அரசும் இந்த சமுதாயம் தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த இடத்துல திருப்பி வரேன் திரு ஜான் பாண்டியன் அவர்களிடம். தமிழக அரசும் சமூகமும் பொறுப்பேற்கணுங்கிற நான் தமிழக அரசுங்கிற இடத்துக்கு முதல்ல வரேன். திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். தென் மாவட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படுகொலைகள் கடந்த சில ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கின்றன. அரசு மிகப்பெரிய அளவிலே இதில் கவனக்குறையோடு மெத்தன போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார். தொடர்ச்சியான ஆணவ படுகொலையிலும் சாதிய படுகொலையிலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இன்று நேற்றல்ல, அது முதுகுளத்தூர் கலவரம் அதற்கு முன்பிருந்து தொடங்கி. அப்போ அரசு இதில் செயலிழந்து விட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது சமூகத்தை மட்டும்தான் நீங்க சரியான முகாந்திரம் அல்ல. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஜாதி வெறியில் நடக்கும் கௌரவ படுகொலை, ஹானர் கில்லிங், மனித சமூகத்தின் அவமானம். அதான் முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு சில அதிகாரிகளால் ஒரு சில பகுதிகளில் சமுதாயத்திலே வாழுகின்ற காதல்களை கொலை செய்வதற்கு தூண்டுகின்றார்கள். அதற்கு ஜாதி வெறி. அவமானத்தின் தாங்க முடியாமல் இப்போ நண்பர் அவர் சொல்லும் பொழுது கூட, கொங்கு மக்கள் கட்சி சொல்லும் பொழுது கூட, கோபால் சார் சொல்லும் பொழுது கூட, அவமானம் தாங்கவில்லை, வளர்த்தார்கள், பாதுகாக்க முடியவில்லை, அந்த வெறியிலே கொலை செய்தார்கள் என்பதை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். அது தவறு. 2 மனங்கள் ஒன்றோடு ஒன்று உறவு கொண்டு காதல் புரிந்து குடும்பம் நடத்தி வாழுகின்ற குடும்பங்கள் பல தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் நல்லதான் இருந்து கொண்டு. நீங்க சொல்றது சட்டம் அங்கீகரிப்பதை நீங்க சொல்றீங்க. சட்டம் ஒரு ஆணுக்கான திருமண வயதையும் ஒரு பெண்ணுக்கான திருமண வயதையும் வரையறுத்திருக்கிறதே தவிர அதில் சாதி மதத்தை வரையறுக்கவில்லை. இல்லை. ஆனா சட்டம் அனுமதித்திருக்கக்கூடிய அனுமதியை சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறதா? 2016 சமூகம் இன்னமும் அதற்கு பக்குவப்படவில்லை, சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இதில் யார் மீது குற்றம் இருக்கிறது, யார் மீது தவறு இருக்கிறது? இது சமூகம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது கூட நான் சொல்ல மாட்டேன்.